அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். இறைவா, இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு சுகத்தை தருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத், ஹதீஸ் எண் 4554. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தன்னிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இறைவன் எதையெல்லாம் தன்னிடம் கேட்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அன்பானவர்களே, எதை இறைவனிடம் கேட்க வேண்டும் என்று இறைவனும் இறை தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அவற்றை மட்டுமே கேட்க வேண்டும். மாறாக பாவமானதையோ உறவு முறித்தல் போன்றவற்றையோ இறைவனிடம் கேட்கக்கூடாது என்றும் இன்னும் பலவற்றை பிரார்த்தனைகளில் சேர்த்து கொள்ள இஸ்லாத்தில் தடையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே துஆ செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க மாண்புகளை கவனத்தில் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அவசியமானவற்றை, அவசரமானவற்றை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.